பார்த்த உடனே வந்து கிஸ் பண்ணுவாங்க. எங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க ஓகே. எல்லாம் ரொம்ப உரிமையா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசுறது, வீட்டுக்கு கூப்பிடுறது, ரொம்ப ஒரு எமோஷனல். நான் யோசிப்பேன், ஓகே ஒரு ஷோல நமக்கு இவ்ளோ எமோஷனல் பாண்டிங் கிடைக்குதா? ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க, இவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாவே இருக்காங்க, எதுவுமே கேம் விளையாட மாட்டாங்க, இப்படிலாம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு இப்படி சொல்றாங்க? இப்படி நினைச்சு இவளுக்கு கோபம் வந்தா நல்லா வருமே. அண்ணா அம்மா எல்லாம் எல்லாருமே ஷாக். இது இப்படி கிடையாது. பப்ளிக்ல கூட ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னன்னு கேட்பேன். ஒரு கார்ல போயிட்டு இருந்தோம், குடும்ப வீட்டுல இருந்து எல்லாருமே ஒரு வண்டி கார்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆட்டோக்காரன் வந்து ஆட்டையை கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து திருப்பினதுல கொஞ்சம் லைட்டா இப்படி வந்துட்டான். உடனே அந்த காரை நிறுத்த சொல்லிட்டு அதுல இருந்து இறங்கி அவனை அடிக்க போயிட்டான். என்ன காரணம்? ஏன் உள்ள போய் நீங்க அவ்வளவு சைலண்டா அப்படி வேற மாதிரி இருந்தீங்க? என்னென்ன ரீசன் வேற ஒண்ணும் இல்ல. உள்ள போன 20 கண்டஸ்டன்ட்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போனோம். யாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லாருக்குமே என்ன பிடிக்கும். நான் எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடுறேன்? நான் நினைச்சது எப்படி இருந்ததுன்னா, இப்படி இருக்கிறது வந்துட்டு இல்ல வீட்டுல ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா இதெல்லாம் பிடிக்காது இல்லை, எந்த வீட்லயும் அவ்வளோ பிடிக்காது. பட் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு. அப்போ அந்த ஜுவல்லரி பெரிய ஜுவல்லரி பிராண்டோட ஷோ பண்ணேன். 7 கேர்ள்ஸ் பண்ணாங்க. அதுல வந்துட்டு போட்டோ வந்துச்சு பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பெரிய போட்டோ வந்துச்சு. அப்பதான் வீட்டுல எல்லாரும் ஓகே. ரொம்ப அம்மான்னு சொன்னா அப்படி ஒரு சின்னதுல இருந்தே அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அம்மான்னு சொன்னா அப்படி ஒரு பாசம். ரொம்ப அம்மா செல்லமா? அம்மா என்ன விட்டா வேற அவளுக்கு இல்லை. அப்படி அம்மான்னு சொன்னா உலகமே அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரு கேட்டல. அந்த அளவுக்கு பாசம் அவளுக்கு. அப்போ அந்த என்ன சொல்ல, Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Mabel, South India's most celebrated women's wear brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து அப்சரா மற்றும் அவங்களோட அம்மா இருக்காங்க. வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன் உங்களுக்கு, கரெக்டா? ஸோ வந்து அம்மா பேர் என்ன சொல்லுங்க? ஜாக்லின். ஜாக்லின். ஓகே. ஸோ வந்து எங்களுக்கு வந்து அப்சராவா பிக் பாஸ்ல தெரியும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஷீ இஸ் ஃபேமஸ் இன் கேரளாவில் நிறைய ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? அவங்க வந்து கேரளாலையும் ஃபேமஸ், இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து அவங்கள நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ அப்படின்றப்போ அம்மாவா பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இந்த இப்படி ஒரு நிலைமையில வந்தப்போ ரொம்ப ஒரு இதா இருக்கு. இன்னும் பெரிய பெரிய இதுல வரணும் அப்படிதான் ஆசை. ஓகே. உங்களுக்கு என்ன வாங்கணும்னு ஆசை? என்ன பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? ஏதாவது ஒரு படத்துல ஒரு சினிமையில அப்படி வரணும்னு ஒரு இது இருக்கு. ஏதாவது ஒரு சீரியல்ல ஒரு சினிமையில அதுல ஏதாவது ஒண்ணுல வரணும் அப்படின்னு கூட ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு மேல ஆசை இல்லை, இந்த ஒரு ஆசை இருக்கு. இப்போதைக்கு தற்காலிகமா அந்த ஆசை இருக்கு. ஆமா. ஓகே. ஸோ அப்சரா, உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? நீங்க வந்து கேரளால இருக்கிறப்போ நீங்க மாடலிங் பண்ணிருக்கீங்க, நிறைய ஷூட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அங்க இருக்க பீப்புளுக்கு உங்களை ஆல்ரெடி தெரியும். அப்படின்றப்போ தமிழ்நாட்டுல உங்களோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு? பீப்புள் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க? அவங்க வந்துட்டு என்னை விட வந்துட்டு என்னோட ஆக்டிவிட்டீஸை விட நமக்கு உள்ள ஒரு கேரக்டர் இருக்கும்ல, நம்மளோட என்னோட கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்த உடனே வந்து கிஸ் பண்ணுவாங்க. எங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப உரிமையா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு பேசுறது, வீட்டுக்கு கூப்பிடுறது, ரொம்ப ஒரு எமோஷனல். நான் யோசிப்பேன், ஓகே ஒரு ஷோல நமக்கு இவ்வளோ எமோஷனல் பாண்டிங் கிடைக்குதா அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஒவ்வொரு தடவை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வாவ், ஐ எம் சோ பிளெஸ்ட், அந்த மாதிரி ஃபீல் எனக்கு வரும். ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா? நீங்க ஆஃப்டர் பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ் பீப்புள் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ரெகக்னைஸ் பண்ணது, உங்ககிட்ட பேசினதா இருக்கட்டும், அது என்ன மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? அது எப்படின்னா, நான் ஒரு சலூன் போயிருந்தேன். பிபியில் எலிமினேட் ஆகி என்னோட ஸ்டைலிஸ்ட் கூட நான் ஒரு சலூன் போயிருந்தேன். அங்கதான் வந்துட்டு ஒரு அம்மா வந்துட்டு, ஐயோ அப்சரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அவரோட ஹேர் எல்லாம் அவங்க போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்தப்ப கூட என்கிட்ட சொல்லல. அவங்களே என் ஹேர் எடுத்து அப்படி முன்னாடி போட்டு அப்படி போட்டோ எடுக்கிறாங்க, கிஸ் பண்றாங்க. அவங்க பேர குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை லைஃப்லயே, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிக் பாஸ்ல எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளோ இன்டென்ஸா ஒருத்தங்களுக்கு நம்ம மேல ஃபீல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போ சர்ப்ரைஸ் தான் இருந்துச்சு. அப்படியே அப்படி ஒரு மாதிரி ஷாக்கா. ஓகே நமக்கு தான் நடக்குதா? அதேதான்.
அம்மா உங்களுக்கு எப்படிமா இருந்துச்சு இப்போ வந்து உங்க பொண்ணை வெளியே ரெகக்னைஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க தான் அப்சரோட அம்மாவா அப்படிலாம் கேட்பாங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப என்ன சொல்லன்னே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். நம்ம பிள்ளை இந்த அளவுக்கு இதாயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு இது. Okay, என்னெல்லாம் கேட்பாங்க உங்களை பார்த்து? கேட்பாங்க, அப்சராவோட அம்மாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருப்பி இப்படி ஒரு நல்ல ஒரு பிள்ளை, இப்படி நல்ல குணமா இருக்கு, நல்ல சுபாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவளை ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க. வீட்டுலயும் இப்படிதான் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க. அப்ப நான் சொன்னேன், அவ வீட்டுலயும் இருப்பா இப்படியேதான், ஆனா நான் கோபம் வந்தா கோபமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அப்புறம் எல்லா இதுலயுமே அவ உண்டு, கோபமும் வரும், நல்ல என்ன சொல்ல நல்ல பாசமாயிட்டு இருப்பா. அப்படி எல்லா இதுலயுமே அவ இதாயிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ சரி கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்க? இப்போ எங்களுக்கு வெளியே ரொம்ப சாஃப்டா அப்படி இருக்காங்க, வீட்டுல எக்ஸ்ட்ரீமா கோவம் வருது, என்ன பண்ணுவாங்க? கோபம் வந்தா நான் போய் அதவா போய் விழிச்சிட்டு நான் போய் விழிப்பேன். விழிச்ச உடனே அது உடனே கதவை பூட்டிடுவா. கதவை பூட்டிட்டு சாப்பிட்டது விழிச்சாலும் வர மாட்டான், வராம அப்படியே கதவை பூட்டிட்டு இருப்பா. உண்ணாவிரதம் இருக்கிறது. ஆமா, சாப்பிடாத அப்படியே இருப்பா. அப்புறம் என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு, திருப்பியும் போய் கூப்பிடுவேன், திருப்பியும் திட்டுவா. சில வேண்டாம் கதவை தட்டாதீங்க திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசி விட்டுருவான். திருப்பி இதே மாதிரி கூப்பிட்டு இருப்பான். பின்ன கொஞ்சம் நேரம் தாண்டுமோ அவளாயிட்டே வந்துடுவான். பசிக்கும், அவ்வளவுதான், பசிக்கும் அவளாயிட்டு வந்துடுவான். ரொம்ப பசிக்கும், பசினாலதான் போவனே. ஓகே, மத்தபடி வந்து கோவம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துப்பீங்க. கோவம் இப்ப நான் அது ஒரு டெசிஷன் எடுத்தேன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துருவேன். ஒருத்தங்க வேண்டானாலும் கட் ஆஃப் பண்ணணும்னாலும் அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரை பண்ணுவேன். கோவம் வர்றதுக்கு முன்னாடியுமே கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எனக்கு கோவம் வருதுன்னா கண்டிப்பா தேர் இஸ் அ ரீசன். அப்படிதான் கோவம் வரும். ஒருத்தங்களை கட் ஆஃப் பண்ணணும்னாலும் ரொம்ப யோசிப்பேன், ரொம்ப நிறைய சான்சஸ் கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா ஒரு தடவை வந்துன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், ரொம்ப கோவம் வருவேன். ஓகே, லாஸ்டா வந்து உங்க ரெண்டு பேருக்கு நடந்த சண்டை எதுக்கு? லாஸ்டா எதுக்கு சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும்? லாஸ்டா எதுக்கு சண்டை போட்டேன்னா, அம்மாக்கு வந்துட்டு லங்ஸ் இருமல் இருக்கு. 5-6 வருஷமாவே அம்மா வந்துட்டு பஃப் எடுத்துட்டு இருக்காங்க. நார்மலா அந்த வாயில எடுக்கிறது இல்ல, ஜஸ்ட் அந்த டேப்லெட் போட்டு எடுக்கிற நார்மல் ஒரு பஃப் எடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து டெய்லி 2 டைம்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. 4 வருஷமா சொல்றேன், அம்மா கரெக்டா எடுங்கம்மா. ஏன் கோவம் வரும் தெரியுமா? ஒருத்தங்க மறந்து எடுக்காம இருந்தா சரி, ஐயோ மறந்துருச்சு, நம்ம தப்பு கிடையாது, தெரியாம பண்ணிட்டாங்க, வேணும்னே எடுக்காம இருப்பாங்க, ஞாபகம். அது வந்துட்டு ஆமா அப்படின்றாங்க. 2 சமயம் எடுக்கணும், காலையில ஒரு சமயம் எடுக்கணும், சாயந்தரம் ஒரு இதுல அப்படி எடுக்கணும். அப்போ அது வந்துட்டு எனக்கு 2 நேரம் எடுக்கிறது வந்துட்டு நல்ல இதாவல்ல. என்ன ஆகல? சரி, ஆமா, அது என்னது எனக்கு அவ்வளவு இதாவல்ல. 2 நேரம் எடுக்கலைன்னா கூட குழப்பம் இல்ல, ஒரு நேரம் கூட எடுக்க மாட்டாங்க. வந்துட்டு ராத்திரி வந்துட்டு ஒரு வேளை எடுப்பேன், அதுவும் எடுக்க மாட்டாங்க. லாஸ்ட் சண்டை வந்தது அதுக்குதான். கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு போனோம், பெரிய மாமா பையன் கல்யாணத்துக்கு போனப்ப அம்மா எடுத்தீங்களா? எடுத்தேன், உண்மையை எடுத்தீங்க. அதுவும் சூப் என்ன விட நடிக்கிறாங்க. ஏதாவது நான் அப்படி பேசி என்கிட்ட கேப்பா, அது அம்மா நீங்க 2 நேரம் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பா. அப்ப நான் சொல்ல ஆமா எடுத்தேன், உடனே சொல்லுவா சத்தியம் பண்ணுங்க என்ன கொண்டு அப்படின்னு சொல்லி. ஆமா, அவ்வளவு சூப்பரா என்ன எப்படி இமிட்டேட் பண்ணுவாங்க? அப்படியே இமிட்டேட் பண்ணி எடுத்து அதெல்லாம் அப்பவே எடுத்துட்டு சாப்பிட்டேன், தூங்க போறேன், ரொம்ப கேஷுவலா. உடனே நான் நம்ப மாட்டேன், என் மேல சத்தியம் பண்ணுங்க, உடனே சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே உடனே ரொம்ப கோவம் வரும். அதுல வந்துட்டு கையில கிடைக்கு இதெல்லாம் உருவி போடுங்க அப்படி. அம்மாக்கு வந்து ஜுவல்ஸ் போடுறது நார்மலா, அம்மாங்களுக்கு எல்லாம் நம்ம ஜுவல்ஸ் போடுறது, கம்மல் போடுறதுலாம் பிடிக்கும். அது அம்மாக்கு பிடிக்குங்கிறதுனால குட்டி குட்டியா நான் போட்டிருக்கேன், இல்லைன்னா இதுவும் எனக்கு பிடிக்காது. சோ அவங்க எனக்கு கோவப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கிறதுனால அவங்களும் கோவப்படுற மாதிரி சரி இதெல்லாம் வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு கொடுத்துருவேன். திருப்பி நான் மனசு கஷ்டப்படுவேன், அவளுக்கு தெரியும் மனசு கஷ்டம். அதுக்கப்புறம் வாங்கவே மாட்டேன், நான் ஒரு டெசிஷன் எடுத்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் போடலைன்னா அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லி போட்டுப்பேன். சரி, நீங்க எதுக்கெல்லாம் கோவப்படுவீங்க? என்னெல்லாம் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட? ஐயோ, வந்துட்டு கோவப்படியது வந்துட்டு சாப்பிடாம இருப்பா, அதுக்கு கோவப்படுவோம். நல்லா டைமுக்கு சாப்பிட சொல்லுவேன். அது திருப்பி ஏதாவது என்ன சொல்லல,
சாப்பிடாத இருக்கிறதுலதான் கூட இதுல வரும். திருப்பி வேற வந்துட்டு வீட்டுல ஏதாவது வேலை ஏதாவது சொல்லுவேன். ஏதாவது சின்ன சின்ன வேலை ஏதாவது சொன்னா சில நேரம் செய்வா, சில நேரம் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். வீட்டு வேலைகள்லாம் செய்யறது கிடையாது. ரொம்ப இல்ல. இப்பதான் கொஞ்சம் ஒரு 3 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா 3 மாசமா தான் தனியா வந்திருக்கேன். அப்ப 20 கோவம் days வரும். ஃபுல்லா அம்மா அங்கதான் தாத்தா full-ஆ, பாட்டி கேரளா. ஃபுல்லா வீட்ல தான். நான் தனியா எங்கேயுமே ஸ்டே பண்ணது இல்ல. பிக் பாஸ்க்கு அப்புறமா தான் சென்னையில ஒரு வீட்ல தனியா எல்லாமே பாத்துக்கணும். குக்கிங், கிளீனிங், என்ன பாத்துக்கணும், ஷூட்ஸ் போகணும், எல்லாமே பார்க்க கஷ்டமா இருக்கும். சோ அதனால சாப்பிடாம இருப்பேன். கோவப்படுவாங்க. ஆமா. சாப்பிடுறதுக்கு இப்ப இது சாப்பிட சொன்னா டைமுக்கு சாப்பிட மாட்டா. தூங்கியதுக்கு நல்லா கிடந்து தூங்கிடுவா. ஆமா. அப்போ டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சாப்பிடியது இல்ல. அதனால நல்ல கோவம். நீங்க இப்ப ஃபுல்லா இங்க சென்னை ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? சென்னையில ஒரு 15 நாள் இங்க, 15 நாள் அங்க ஊர்ல. உங்களுக்காக வராங்க. ஆமா, சமைச்சு குடிக்கிறதுக்கு வேண்டி அது கூட இதே மாதிரி எங்கேயாவது போனா இதுக்கு போனா அதுக்கு வேண்டி எல்லாம் கூட. சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்சரா நான் வந்து மாடலிங் பண்ண போறேன், போட்டோ ஷூட்ஸ் பண்ண போறேன் அப்படின்லாம் கேட்டப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இல்ல, எனக்கு வந்துட்டு நல்லா படிக்கணும், படிச்சு வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல எல்லாம் போய் ரொம்ப இதா இருக்கணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியே இருந்தப்போ என்ன இது ஒரு இதுக்கு சோய்க்கு ஒரு இதுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கேரளாவுல. அது என்ன சோய்க்கு கூட்டிட்டு போயிருந்தா இந்த இதுல. ஆமா. ஆனா நான் அம்மா வந்துட்டு 4-5 வருஷம் கழிச்சு லுலு மால் ஷோக்கு தான் வந்தாங்க ஃபர்ஸ்ட். அது வரைக்கும் இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னா இதெல்லாம் பிடிக்காது இல்லை, எந்த வீட்லயும் அவ்வளவு பிடிக்காது. பட் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு சரி எனக்கு பிடிச்சிருக்கே நம்ம சப்போர்ட் பண்ணாங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷோவே வந்துட்டு ஒரு பெரிய ஜுவல்லரோட ஷோ. அதுவும் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், அதுவும் பெரிய ஃபேமஸான நியூஸ் பேப்பர் பிராண்டு. அப்போ அந்த பெரிய ஜுவல்லரி பிராண்டோட ஷோ பண்ணேன். 7 கேர்ள்ஸ் பண்ணாங்க. அதுல வந்துட்டு போட்டோ வந்துச்சு பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பெரிய போட்டோ வந்துச்சு. அப்பதான் வீட்டுல எல்லாரும் ஓகே ஏதோ நல்ல விஷயம் தான் பண்றா போல. இனிஷியலி வந்து உங்களுக்கு எப்ப ஃபர்ஸ்ட் ஆசை வந்துச்சு, ஓகே நம்ம மாடலிங் பண்ணலாம், இந்த இதுக்குள்ள போலாம்? நான் வந்துட்டு +2 என்னமோ முடிச்சுட்டு லீவ்ல இருந்தப்போ மேக்கப் நார்மலா நம்ம கேர்ள்ஸுக்கெல்லாம் மேக்கப் பிடிக்கும் இல்லை, எனக்கும் நார்மல் இன்ட்ரெஸ்ட் தான். ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எக்ஸ்பர்ட் எல்லாம். சரி மேக்கப் படிக்க போலான்னு நான் போனேன். அங்க போனப்பதான் அங்க ஒரு கொரியோகிராஃபர் பார்த்துட்டு ஆமா நீ ரொம்ப ஹைட்டா இருக்கா, நீ மாடலிங் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் நான் வந்துட்டு ஒரு ஆடிஷன் போய் அங்க ஒரு 500 கேர்ள்ஸ் கிட்ட வந்திருந்தாங்க. அங்க போய் அதுல 32 கேர்ள்ஸ் தான் செலக்ட் ஆகணும். நான் ஆடிஷன் போனேன். ஏன்னா நார்மலாவே வில்லேஜ் தான், ஒரு சின்ன டவுன் தான் அது. என்னோட பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு நார்மல் வில்லேஜ். இந்த மாடலிங் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வில்லேஜ், ரொம்ப கன்சர்வேட்டிவான வில்லேஜ். அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் ஒண்ணுமே, ஒரு டவுன், ஒரு சின்ன டவுன். ஆனா நாங்க வில்லேஜ், டவுன் எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், பட் இருக்கிறது எல்லாமே வில்லேஜ் தான். அப்போ அங்க இருந்து இப்படி எல்லாம் சொல்லும்போது நினைச்சே பார்க்க மாட்டோம் லைஃப்ல இதெல்லாம் இல்ல அப்படின்னு. அப்படி ஒரு ஆள் வந்துட்டு ஒரு ஆடிஷன் போகும்போது அங்க ஃபுல்லா ஸ்டைலிஷா சிட்டி கேர்ள்ஸ் மாடர்னா இருக்காங்க, பாஷா இருந்திருப்பாங்க எல்லாரும். 500 கேர்ள்ஸ். எனக்கு அப்படியே ஷிவர் ஆகுது, பயமா வேற இருக்கும். சரி போனோம், ஆடிஷன் கொடுத்துட்டு வந்தாச்சு. செலக்டே ஆக மாட்டோம், சுத்தமா செலக்ட் ஆக சான்ஸே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா இருந்தேன். சடனா ஒரு கால் வந்துச்சு, அப்சரா இப்படி யூ காட் செலக்டட் அப்படின்னு. எனக்கு இது நம்பணுமா வேண்டாமா, நம்பிட்டேன். பட் ஸ்டில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா அப்படிதான் ஒரு ஷோ பண்ணேன், ஃபேஷன் ஷோ. அதுக்கப்புறம் அங்கேருந்து கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆகி சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெரிய பெரிய கொரியோகிராஃபர்ஸ் இருப்பாங்கல்ல, பெரிய பெரிய ஜுவல்லரி, டைமண்ட் பிராண்ட்ஸு, அப்புறம் பேக்ஸு, ஃபுட்வேர்ஸு, அப்புறம் காஸ்டியூம்ஸ், இதோட பெரிய பெரிய பிராண்ட்ஸோட பெரிய பெரிய கொரியோகிராஃபர்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் லைஃப் அப்படியே போயிடுச்சு. சட்டுன்னு பெரிய பெரிய ஷோ, மிஸ் இந்தியா காம்படிஷன், நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன்னு எனக்கு இப்போ நினைச்சா கூட இவ்வளோ ஸ்பீடா போயிடுச்சா அப்படின்னு. ஓகே, இது வரைக்கும் எவ்வளவு ஷூட்ஸ் பண்ணிருப்பீங்க? உங்களுக்கு ஞாபகம் இத்தனை பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி? பெரிய பெரிய பிராண்ட்ஸ்னா ஒரு 60-70 பிராண்ட்ஸ், பெரிய பெரிய இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ், இந்தியன் பிராண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிருப்பேன். மோஸ்ட்லி எல்லாமே பண்ணிருப்பேன். மோஸ்ட்லி தெரியுமா, அது எப்படி எனக்கே ப்ரௌடா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் மால் போனேன், லுலு மால் கொச்சியில போனப்போ நானும் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரூபி, கோயம்புத்தூர்ல இருக்கா, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ தான். அப்ப அவ கூட நான் கை கூத்துட்டு அப்படி ஒரு மால்ல போனப்பதான் எனக்கே தோணுச்சு, மால்ல இருக்கிற எல்லா ஷாப்ஸுக்கும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, ஆரேலியா, சாட்ச், வேன் ஹுசின், லூயிஸ் பிலிப், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், தனிஷ்க்கு, பார்த்தா எல்லாருக்குமே நான் வாக் பண்ணிருக்கேன். அப்பதான் இவ்வளோ பண்ணிருக்கோம்ல. சோ அந்த மாதிரி எனக்கு ஓகே நிறைய பண்ணிருக்கோம் அப்படின்னு.
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு பேனர்லயோ இல்ல ஒரு ஆட்லயோ பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ? ரொம்ப சந்தோஷமா இருந்து. என்னன்னா இப்படி ஒரு இதுல நம்ம ஊர்ல இருந்து இப்படி ஒரு இதுல வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டாலே கொஞ்சம் வித்தியாசமா பாப்பாங்க. அப்படி ஒரு இடம். ஆமா, அது யாராவது ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாலே இவ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போறா அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு கேட்பாங்க வந்து. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு இடம். என்ன இல்ல நார்மலா நார்மல் அந்த இடம். ஆமா, அந்த ஊரு அந்த இடத்துல அப்படிப்பட்ட இடத்துல இவ இப்படி ஒரு இதுல வந்தா, அதுல வந்து அதுவும் நாங்க கேரளாவில அந்த இதுல போய் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப இதாயிட்டு, இதுல இவ ரொம்ப இதா இருக்கா, ரொம்ப ஃபேமஸ் ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு எண்ணம் மனசுல வந்துருச்சு. இப்ப ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கே ஒரு மாதிரி வேணாம் அந்த மாதிரி தானே இருந்திருக்கும். எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஓகே இவங்க இந்த துறையிலே போகட்டும், மீடியா போகட்டும், சினிமா பண்ணட்டும் அப்படின்னு? அது வந்துட்டு இப்போ அந்த அவார்டு வாங்கினேனே. ஆமா, அந்த இதுக்கு பிறகுதான் எனக்கு 2025ல மாடல் ஆஃப் தி இயர் 2025 2025க்கான மாடல் ஆஃப் தி இயர் அவார்டு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு ஆமா நம்ம ஒரு ரொம்ப அழுதுட்டேன். என்ன அறியாமே இருந்து கண்ணீர் வந்துச்சு. அந்த எனக்கு அப்பவே தெரிஞ்சது ஷீ சோ ப்ரவுட் அப்படின்னு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஜஸ்ட் ஓகே அவார்டு கொடுக்குறாங்க வாங்கலாம் அப்படின்னு போனப்போ நானே அம்மாவை கூப்பிட்டேன், அம்மா ஸ்டேஜ்க்கு வாங்க. அம்மா வந்து அழுதுட்டாங்க. ஸோ அப்பதான் அம்மாவுக்கு ரொம்ப இதாயிட்டு. சரி, எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட் உங்களுக்கு? எப்படி இருந்துச்சு இவ்வளவு நாள் வந்து இப்படி பார்த்த நம்மளோட பொண்ணு வந்து சடனா அவங்களுக்குன்னு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது, இவ்வளவு பேர் வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க, ஒரு அவார்ட் கிடைக்குதுன்றப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சரி, ரொம்ப என்ன சொல்லனே தெரியல. அப்படி ரொம்ப நம்ம பிள்ளை இந்த நிலைமைக்கு வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மனசுல இன்னி எப்படியாவது ஒரு சினிமையில ஏதாவது மூவில ஆக்ட் பண்ணணும், மூவில ஆக்ட். ஆமா, அப்படிதான் ஒரு ஆசை. யாரோட மூவி, யாரோட மூவில நடிக்கணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு? அப்படி எல்லாம் இல்ல, அவ ஒரு நல்ல ஒரு இதாயிட்டு வரணும், ஒரு நல்ல என்ன சொல்ல ஒரு நடிகராயிட்டு அவளை பார்க்கணும், நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவளை பார்க்கணும் அப்படின்றதுதான் ஒரு ஆசை. ஆமா, ஓகே. நம்ம ஊர்ல நம்ம இப்படி ஒரு பிள்ளை, நம்ம ஒரு சின்ன ஒரு இதுல இருந்து இப்படி ஒரு பெரிய இதுல போயிட்டாலேன்னு எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு உள்ள ஒரு ஆசை. ஓகே. இப்ப பிக் பாஸ் பார்த்துல உங்கள்ட்ட கேட்டாங்களா? ஆமா, கேட்டாங்க. வெளியில எல்லாம் எங்கேயாவது போகும்போ அப்சரோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப பேரு ஊர்ல எல்லாம் பாப்பாங்க. ஆமா, பிக் பாஸ் எல்லாம் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. ஓகே. அத பார்த்து ரெகக்னைஸ் பண்ணி கேட்டாங்க. ஆமா, கேட்டுட்டு நல்ல பிள்ளை, அவளை ரொம்ப இதாயிட்டு அப்சரா மாதிரி ஒரு நல்ல ஆக்சுவலி இங்க சமத்தா இருந்துட்டாங்க. ஆனா வந்து பிக் பாஸ்ல அது எப்படி ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க, இவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாவே இருக்காங்க, எதுவுமே கேம் விளையாட மாட்டாங்க, இப்படி எல்லாம் இருந்துச்சு. சோ உங்களுக்கு அதை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன இப்படி சொல்றாங்க இப்படி நினைச்சு, இவளுக்கு கோபம் வந்தா நல்லா வருமே, இப்படி இருக்கா அப்படிதான் நினைச்சு, எப்படி சைலண்டா இருக்கா அம்மா வீட்டுல வந்தா ரொம்ப வருவா. அண்ணா அம்மா எல்லாம் எல்லாருமே ஷாக், இது இப்படி கிடையாது. நான் ரொம்ப இப்போ ஃபேமிலி ஒரு அண்ணன் உண்டு மகன், என்ன ஒரு மகன், அவனே கேட்க அம்மா அப்சரையா இப்படி இருக்கா. ஏன்னா நான் வந்துட்டு என்னோட கேரக்டர் எப்படின்னா பப்ளிக்ல கூட ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னன்னு கேட்பேன், தட்டி என்ன அது அப்படின்னு எல்லாம் கேட்பேன். பயப்பட மாட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட், ரொம்ப ஜாலியா இருப்பேன். ஃபேமிலியா கூட நாங்க பெரிய பெரிய வேன்ல எல்லாம் ட்ரிப் போகணும்னா நான் இல்லைன்னா அங்க எல்லாரும் தூங்குற மாதிரி இருக்கும், நான் அதான் ஜாலியா இது பண்ணுவேன், ஏதாவது பேசுவேன். இடையில ஒரு இது நடந்துச்சு. எப்படின்னா நாங்க ஒரு கார்ல போயிட்டு இருந்தோம், குடும்ப வீட்டுல இருந்து எல்லாருமே ஒரு வண்டி கார்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு ஆட்டோக்காரன் வந்து ஆட்டையை கொண்டாந்து இப்படியே கொண்டாந்து திருப்பினதுல கொஞ்சம் லைட்டா இப்படி வந்துட்டேன். உடனே அந்த காரை நிறுத்த சொல்லிட்டு அதுல இருந்து இறங்கி அவனை அடிக்க போயிட்டான். அடிக்கிறதா? கோவம் வரும்ல, அவர் வேற குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுறாரு, அதனால அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் நாங்க இருக்கோம், நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கோம், அங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு தானே, அவரு மேலதான் தப்பு. அவரு வீடியோ எடுத்துட்டாரு, போன் எடுத்து வீடியோ பிடிச்சிட்டா, உடனே பிடிச்சு ரொம்ப இதானா அப்படியே கொஞ்சம் நல்ல இதானவதான், ஏன்னா நல்ல சைலண்டா இப்படி இருக்க அப்படின்னு. என்ன காரணம், ஏன் உள்ள போய் நீங்க அவ்வளவு சைலண்டா அப்படி வேற மாதிரி இருந்தீங்க? வெயில் ரொம்ப அது இல்ல, என்ன ரீசன் வேற ஒண்ணும் இல்ல. உள்ள போன 20 கண்டஸ்டன்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போனோம். யாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாருக்குமே என்ன பிடிக்கும். நான் எதுக்கு அவங்ககிட்ட சண்டை போடணும், ரீசன் இல்லாம நான் எதுக்கு சண்டை போடணும், எல்லாருக்குமே என்ன பிடிக்கும். அப்புறம் அங்க சண்டே வராது. மாஸ்க் டாஸ்க் கூட செகண்ட் வீக் நடந்துச்சு இல்ல, 5 பேர் இருந்தாங்க, அதுல 4 பாய்ஸ் ஒரே ஒரு கேர்ள் தான்.
நல்லா தானே விளையாடினேன். ஓகே, சண்டைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்றீங்களா? பிகாஸ் எவ்ரிஒன் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் நைஸா ரொம்ப நைஸா தான் இருந்தாங்க. அப்ப நான் இதுக்கு சண்டை போடணும்னு நினைச்சேன்னா. ஆனா வந்து எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கேம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்ம இப்படி சண்டை போடும் அப்படிலாம் இருக்கும்ல, அப்படிலாம் உங்களுக்கு எதுவுமே தோணலையா? கேம் கொடுத்தாங்க, பொங்குதே பொங்குதே. நான் இருந்தப்ப பொங்குதே பொங்குதே இருந்துச்சு. மாஸ்டர்ஸ் நல்லா விளையாடினேன். எனக்கு கொடுத்த வீட்டு வேலையை கரெக்டா பண்ணேன். எல்லாரு கூடயும் முடிஞ்ச அளவு பாசிட்டிவா பேசினேன், ஸ்டோரி சொன்னேன். சண்டை வராததுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. இப்போ நம்ம 2 பேர் நான் நினைச்சது எப்படி இருந்ததுன்னா, இப்படி இருக்கிறது வந்துட்டு Love இவன் பண்ணேனா? இல்ல இப்ப அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன். இது அது போறதுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. ஆமா, அதுவும் ஒரு சின்ன அது வந்துட்டு அப்ப உடம்பு சரியில்லாத ஆனதுனால இவ அழுதுட்டு அப்படி இருக்கியாளோ அப்படி அதுவும் ஒரு ரீசன் தான். அதான் காட்டுறேன். ஏன்னா ரொம்ப பாசம் அவளுக்கு, ரொம்ப அம்மான்னு சொன்னா அப்படி ஒரு சின்னதுல இருந்தே அப்படிதான், சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு அம்மா சொன்னா அப்படி ஒரு பாசம். ரொம்ப அம்மா செல்லமா? அம்மா என்ன விட்டா வேற அவளுக்கு இல்ல, அப்படி அம்மான்னு சொன்னா உலகமே அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு கேட்டல, அந்த அளவுக்கு பாசம் அவளுக்கு. அப்போ அந்த என்ன சொல்ல, என்னாச்சு உங்க மிஸ் ஐயோ, பண்ணிட்டீங்களா? என்னாச்சுன்னா? அவங்க அங்க பிக் பாஸ் போறோம்னு இல்ல, பிக் பாஸ் போனப்போ அம்மா வந்து ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டுட்டு இப்படிதான் இருந்தாங்க இந்த மாதிரி. சோ அதுவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஓகே. சோ அதான். ஆமா, என்னாச்சு? ஐயோ, என்னாச்சு? நீங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்களா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிக் பாஸ் போறப்போ? அதனால அழல, எனக்கு அவங்க மேல இருக்க பாசத்தை நினைச்சு அழுறாங்க. சோ அதனாலே கொஞ்சம், மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வரல. மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா சண்டை வந்துருக்கும், ஏதாவது நடந்திருக்கும். அடுத்து சீக்கிரமே நான் அப்ப போகும்போது ஒரு வைத்தியசாலையிலாக்க இருந்தேன், ஆயுர்வேத வைத்தியசாலை அப்படி இருந்தேன். அப்போ திருப்பி என்ன மகன் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா அப்சரா வெளியில வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, Eliminate எலிமினேட் ஆயிட்டாங்க. அப்ப நான் நினைச்சேன் அப்படி வந்திருக்க மாட்டா, போய் 2 வாரம் இல்ல அம்மா அப்சரா வெளியில வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவன் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். வேற அப்படி ஒண்ணுமே தோண, ஏன்னா நானும் அவளை பிரிஞ்சிருந்ததே இல்ல. மேபி இவங்க ப்ரே பண்ணிருப்பாங்க போல, சீக்கிரம் வந்துடணும். ஏன்னா போகும்போதே நல்லா அழுதேன். ஆமா, போறது சொன்னப்பமே 2 பேரும் அப்படியே அழுதோம். அழுதுட்டு அப்படி இருந்தேன். அப்ப சீக்கிரம் வந்தேன்னு சொன்னப்ப எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இதாயிட்டு தோணல. ஜாலியாயிடுச்சு. ஆமா, ஏன்னா 15-20 நாளா காணாம இருந்தேன்னா அப்படின்னு நினைச்சேன். அப்படி எனக்கு ரொம்ப இதாயிட்டு எல்லாம் தோணல, வந்ததும் பிரச்சனை இல்லை அப்படி Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Mabel, South India's most celebrated women's wear brand. Dr. Srivarma's Wellness Guruji ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500 946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.